மிஸ்டர் எக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸ் தளத்தில் கிராக் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சேட் ஜிபிடி எப்படி ரன் ஆகுமோ, வாட்ஸ்அப்பில் கூட ஒரு ஏஐ சேட் இருக்குது. அதுபோல் வந்து எக்ஸ் தளத்துலேயும் ஒரு கிராக் ஏஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கொண்டு வரப்பட்டுச்சு. நம்ம எதனா கேள்வி கேட்டோன்னா அதுக்கு வந்து அது பதில் சொல்லும். இப்படியாகத்தான் அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸ் தளம் அப்படின்றதுனாலே அது வந்து அரசியல் சார்ந்து இயங்கக்கூடிய தளம் அப்படின்றதுனால பல்வேறு நபர்கள் வந்து கேளிக்கையாக சில கேள்விகளை கேட்கறது, சிலர் வந்து நிஜமாகவே சில கேள்விகளை கேட்கறது, இப்படியான கேள்விகளை அந்த கிராக் அப்படின்ற அந்த ஏஐ வந்து டேக் பண்ணி கேட்குறாங்க. அதற்கு அது வந்து தன்னுடைய அது வச்சிருக்க அந்த டேட்டா வச்சு ஒரு பதிலை கொடுக்குது. இப்பொழுது மத்திய அரசு இந்த கிராக் அப்படின்ற இந்த ஏஐயை முடக்கிறாங்க. அது வந்து பாஜகவுக்கு எதிராக ஏதாவது பதில் சொல்லிச்சுன்னா அதை வந்து மியூட்ல போடுறாங்க அப்படின்லாம் வந்து உடனே திமுகவினர் கம்பு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பொழுது எக்ஸ் தளத்தில் நம்ம அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சேவ் கிராக் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அதற்கு கீழே அவருடைய அந்த பதிவு கீழே நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் பாதுகாத்த லட்சணம்லாம் போதும், நீங்கள் பாதுகாக்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, அதனால் கிராக்கை பாதுகாக்கிறதுலாம் இருக்கட்டும், போய் தமிழ்நாட்டு மக்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அவர் போட்ட பதிவு கீழே கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பொழுது தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்பொழுது டிஆர்பி ராஜா அவர்கள் அவர் துறையை சார்ந்த நடவடிக்கைகளை விட்டுட்டு, சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு கிராக்கை பாதுகாக்க போகிறாராம் ஐயா. ஐயா வந்து ஒரு சிறப்பான அமைச்சர். யார் பாதிக்கப்பட்டாலும் ஐயாவால் தாங்கிக்க முடியாது. ஆனால் வந்து சாம்சங் தொழிலாளர்களை வந்து அந்த நிறுவனம் பணி நீக்கம் செஞ்சாலோ, பணியிடை நீக்கம் செஞ்சாலோ, போராடினாங்க அப்படின்றதுக்காக வழக்கு பதிவு செஞ்சாலோ ஐயா வந்து கண்டுக்க மாட்டார். ஒரு பெரும் முதலாளி வராரு அப்படின்னா வச்சுங்களேன், அவருக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் கார் ஓட்டிகிட்டு போவார். அந்த கார் ஓட்டுற அமைச்சர் தான் நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள். ஒரு இன்வெஸ்டர் வராங்கன்னா அவங்கள கூப்பிடலாம், கூப்பிட்டு வந்து இது போல் இருக்குங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த சலுகை பண்ணுறோம், நீங்கள் வந்து தொழில் ஆரம்பிங்க, எங்கள் ஆட்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரை வந்து உட்கார வச்சு இவர் கார் ஓட்டிக்கிட்டு வர்றாரு. கேட்டால் வந்து இன்வெஸ்டரை கவர போகிறாங்களாம். எப்படியான அமைச்சர்களை நம்ம பெற்றிருக்கோம் பார்த்தீங்களா? அப்படி ஒரு திறமையான அமைச்சர் தான் நம்ம டிஆர்பி ராஜா அவர்கள். அவர் தான் வந்து இப்போது சேவ் கிராக் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நீங்கள் பாதுகாத்த லட்சணம்லாம் போதும், தமிழ்நாட்டு மக்களை வந்து முடிஞ்சால் காப்பாற்றுங்க, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ் தளத்தில் அவருக்கு பதிலடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கிராக் ஏஐ கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு அது எப்படி பதில் கொடுத்தது? கரெக்டாக இருந்ததா? ஃபேக்சுவலாக கரெக்டாக சொல்லுதா? அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நம்ம ரொம்ப தவறாக புரிந்து கொண்டிருக்கோம். மோடிக்கு அவர் ரொம்ப எதிராக இருப்பார், அவர் வந்து பிஜேபிக்கு ரொம்ப எதிராக இருப்பார், பிஜேபி கண்டாலே அவருக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நேற்று பொருளாதார வல்லுநர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆனந்த் சீனிவாசன் இருக்கார் இல்லையா, எம்.கே. ஸ்டாலின் அவர்களை மீட் பண்ணியிருந்தார். ஏதோ புத்தகம் வெளியிட்டார், அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்ற அடிப்படையில் வந்து அந்த மீட்டிங் நடந்து அமைஞ்சிருந்தது. இதற்கு முன்பாக இந்த உங்களில் ஒருவன் ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு ஷூட்டிங் பண்ணுவாங்களே, அந்த ஷூட்டிங்லையுமே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆனந்த் சீனிவாசன் அவர்களுடைய ஒரு வீடியோவை மேற்கோள் காட்டி, பாருங்கள் இவரெல்லாம் எங்களை புகழறாரு, அப்போது இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அதில் நல்லா ஃபீல் பண்ணி பேசியிருந்தார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்போ இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மோதியோட பெரிய அப்பனண்ட், பட் அட்லீஸ்ட் மோதி ஹஸ் கெப்ட் மீ அலைவ். மோதி என்னை உயிரோட விட்டுருக்காரு. இன்னைக்கு மோதி பொசிஷனில் பிரகாஷ் கராட் இருந்திருந்தாருன்னா நான் இன்னைக்கு உயிரோடையே இருக்க மாட்டேன். என்னை ஃபர்ஸ்ட் காமரேட்னு சொல்லி சுட்டிருப்பான். ரைட்டா? தொடர்ச்சியாக திமுக என்ன சொல்கிறாங்க, பாஜக வந்து ஒரு பாசிச கட்சி, ரொம்ப ஜனநாயகத்துக்கு எதிராக இருப்பாங்க, யார் பேசினாலும் குறவழி நெறிப்பாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் அவங்க ரொம்ப ஜனநாயகவாதிகள். யாரை விட? கம்யூனிஸ்ட்டை விட வந்து அவங்க ரொம்ப ஜனநாயகவாதிகள் அப்படின்னு வந்து நம்ம ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவரை கூப்பிட்டு தான் வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணியில் வச்சுக்கிட்டே திமுக பாராட்டுது. பார்த்தீங்களா எப்படியான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு பார்த்தீங்களா. பாஜக காரங்க எம்.கே. ஸ்டாலின் அவர்களை ரொம்ப சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்படி பாஜகவை ஆதரித்து கம்யூனிஸ்ட்டை எதிர்க்கக்கூடியவரை கூப்பிட்டு பாராட்டுறாரு, அவரோட வீடியோலாம் மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு பிஜேபி வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட அணுகணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால பாஜக காரங்க வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்களை வந்து ஒன்றும் கமெண்ட் பண்ணக்கூடாது, நல்லபடியாக வந்து கமெண்ட் பண்ணி பேசுங்க. ஏன் அப்படின்னா அவர் உங்களுக்கு சாஃப்டாக தான் இருக்கார் அப்படின்றது இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியுது. நாளைக்கு
தொகுதி மறுவரை தொடர்பாக ஒரு கூட்டமானது நடத்த போகிறாங்க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். அந்த கூட்டத்தினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங் அப்படின்ற பேரில் வந்து நடத்த போகிறாங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலிருந்து பல்வேறு தலைவர்கள் வந்து இதில் பங்கேற்க போகிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் வந்துட்டாங்க. மற்ற தலைவர்கள்லாம் ஒருவராக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் இருக்குது. நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதிகள் போயிட்டு வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம், வார்மஸ்ட் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்றுட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எதற்காக நாளைக்கு இந்த கூட்டம் வந்து கூட்டப்பட போகுது, என்ன காரணம், என்ன நோக்கம், இந்த கூட்டத்தில் வந்து ஒரு முடிவு எடுக்கப்படும், அந்த முடிவை வைத்து அடுத்ததாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து திங்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. நாளைக்கு இந்த கூட்டமானது சென்னையில் நடக்க போகுது. என்னென்ன செயல்படுத்த போகிறாங்க அடுத்தது அப்படின்றதெல்லாம் இந்த கூட்டத்தில் அவங்க பேசுவாங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, தொகுதி மறுவரை தொடர்பாக மத்திய அரசு ஒரு டிராஃப்ட் கூட இது வரைக்கும் வந்து ரிலீஸ் பண்ணல. நாங்கள் இதன் அடிப்படையில் தான் செய்ய போகிறோம், இப்படி நடக்க போகுது அப்படின்ற எந்த ஒரு டிராஃப்ட்டுமே இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. பேசக்கூட இன்னும் ஆரம்பிக்கல மற்ற மாநிலங்கள்லாம். என்ன காரணம் அப்படின்னா, அடுத்த வருஷம் தான் இது வந்து நடக்க போகுது. அது எப்படி நடத்த போகிறாங்க, என்ன வரையறை அப்படின்றதுனால எதுவுமே இன்னும் தெரியல. அப்படின்றதுனால அது வெளியிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் அமைதியாக இருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக அது வந்து தெரியுது போல். ஏன்னா இங்கே இருக்கிற இவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கு இல்லையா, நம்ம கையாளாகத்தனத்தினால இங்கே நிறைய பிரச்சனை ஏற்படுதுல தமிழ்நாட்டில், அதை பற்றிலாம் வந்து இவங்களுக்கு கவலை கிடையாது. அதை வந்து யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இவங்க வந்து அந்த பிரச்சனை, அடுத்த வருஷம் ஒரு பிரச்சனை வரப்போதான், அது என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்றது ஒன்றுமே தெரியல. ஆனால் அதுக்கு வந்து எவ்வளோ எச்சரிக்கை உணர்வோட எல்லாரையும் ஒன்று கூட்டுறாரு பார்த்தீங்களா முதலமைச்சர். தொலைநோக்கு பார்வை உள்ள முதலமைச்சர் பார்த்தீங்களா, ரொம்ப தொலைநோக்கு பார்வையில் முதலமைச்சர் தான். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை வந்து கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் அதை பற்றி பேசுனீங்கன்னா வச்சிங்களேன் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பினராயி விஜயன் அவர்களை வந்து வரவேற்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த முதலமைச்சர், கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்களை வந்து வரவேற்கிறாங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி மலையடி குப்பம் அப்படின்ற இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே வந்து விவசாய நிலங்களை கைப்பற்றி தோல் தொழிற்சாலை வந்து அமைக்க போகிறாங்களாம். அதற்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்கள, அதாவது சிபிஎம்முடைய மாநில செயலாளரை வந்து கைது பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. ஒரு பக்கம் அதே கட்சியை சார்ந்த முதலமைச்சரை வரவேற்றுட்டு வாங்க நம்மளாம் ஒன்று சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் மக்களுக்காக போராடினாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய சிபிஎம் செயலாளரை வந்து கைது பண்ணுறாங்க. எந்த அளவுக்கு ஒரு முரணாக ஒரு செயல்படுது பாருங்க திமுக. திமுகவுடைய லட்சணம் இதான். இந்த லட்சணத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் திமுகவை நம்மளால அணுகவே முடியும். அதனால திமுக வந்து மக்கள் நலனுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. இன்னொரு பக்கம் அதே கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் வரவேற்பாங்க, இன்னொரு பக்கம் அதே கட்சியை சேர்ந்த மாநில செயலாளரை கைது பண்ணுவாங்க. இது ரெண்டுமே வந்து திமுக செய்யும். திமுகவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். அதனால் டக்குன்னு யாரும் ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி திமுகவை இடையிருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆதரிக்கலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவெடுங்க. தமிழ்நாடு சட்டமன்றமானது நடந்துக்கிட்டு இருக்கு. பல்வேறு கேள்விகள், பல்வேறு பதில்கள்லாம் கொடுக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து நேற்று வேல்முருகன் அவர்களை வந்து முதலமைச்சரும் சேகர்பாபு அவர்களும் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பேட்டிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஒருமையில் சேகர்பாபு என்ன பேசிட்டாரு, இஷ்டர் தான் வச்சிருங்க இல்லைனா போயிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வேல்முருகன் அவர்கள் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி, கூட்டணி உடையதா என்னன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இவங்க உடைக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் பேசினாலும் ஒரு 2 நாள் கழித்து எல்லாம் சமாதானமாக தான் போயிடுறாங்க. மற்ற கூட்டணி மாதிரி இல்லாமல் திமுக கூட்டணி அவங்க வெளியே போ அப்படின்னு சொன்னால் கூட அவங்க வெளியே போக மாட்டாங்க போல். அந்த அளவுக்கு ரொம்ப இந்த ஃபிஃபிகால் போட்டு இந்த 2 யானையை பின்னாடி ஒட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இஷ்டம், வராங்களோ வரலையோ. சட்டமன்றத்துக்குள்ளே வேல்முருகன் அவர்களை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரே வந்து வெளியே பேட்டிலாம் கொடுத்துருந்தாரு. இது நேற்று பரபரப்பாக போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது அதிமுகவுடைய உறுப்பினர்கள்லாம் வெளியேறிட்டாங்க. வெளியேறும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எங்கே ஓடுறீங்க, முடிஞ்சால் இந்த பதிலை கேட்டு போங்க, தைரியம் இருந்தால் அந்த பதிலை கேட்டு போங்க அப்படின்னு சொன்னது வந்து ஐடி விங், திமுகவுடைய ஐடி விங்க்கு ஒரு அல்வா மாரி ஆகிப்போச்சு. உடனே எடுத்து ட்விட்டர் ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை, முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார் எதிர்கட்சியை பார்த்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து, நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது, தூத்துக்குடி துப்பாக்கி சூடே வந்து நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆள் நான் கிடையாது அப்படின்னா வந்து நல்லா
பேசுகிறாரு சட்டமன்றத்துக்குள்ள. திமுக அப்படியே ஐடி இங்கே எடுத்து போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. இப்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூடை வந்து அடிக்கடி மேற்கோள் காட்டி அதிமுகவை சிறுமைப்படுத்தலாம், அதிமுகவை வந்து மட்டம் தட்டலாம் அப்படின்னு வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து திமுக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த ஆணையம் அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை அடிப்படையில் என்ன நடவடிக்கையை திமுக அரசு எடுத்தாங்க அப்படின்ற கேள்விக்கு நமக்கு வந்து பதில் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனா வந்து யாருன்னா கேட்டு கூட நீங்கள் வந்து வாங்கி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட காவல் அதிகாரிகளுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்ததும் திமுக ஆட்சி தான் அப்படின்ற செய்திகள்லாம் வந்து செய்தித்தாள்களில் வந்துட்டு இருந்தது. நடவடிக்கையும் எடுக்க மாட்டீங்க, அதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு கொடுப்பீங்க. கேட்டால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டினால மக்களை கொண்டுட்டாங்க ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்தது ரைட்டு, நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு திமுக கிட்ட ஒரு பதிலும் கிடையாது. சாத்தான்குளம் லாக்அப் டெத்தை வந்து முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு லாக்அப் டெத்தே நடக்கலையா? சென்னைக்குள்ளே ஒரு குதிரை ஓட்டுற ஒரு வாலிபர் வந்து ஒரு காவல் நிலையத்தை வந்து கஸ்டோடியல் டெத்து ஆனார் அப்படின்னு வந்து செய்திகள்லாம் வந்துச்சு. அது தொடர்பாக கூட மாற்றி அறிக்கைகள்லாம் படித்தார் முதலமைச்சர் அப்படின்ற செய்திகள்லாம் வந்துச்சு. இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் லாக்அப் டெத்து இதெல்லாம் வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறத தவிர்த்துட்டு உங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே, இது எப்படி தடுக்கலாம் அப்படின்ற முயற்சியை வந்து திமுக அரசு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கக்கிட்ட ஆட்சி மாற்றி கொடுத்தாங்க. நீங்களும் அதையே தான் செஞ்சுட்டு அவங்க மேலே பழி காட்டி நீங்கள் உங்கள் ஆட்சி நடக்கலையான்னு சொன்னால் அப்புறம் நீங்கள் வந்ததுக்கு என்ன பயன்? உங்கள் ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அப்போது நீங்கள் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு 26 மக்கள் தூக்கி போட்டாங்கன்னா தூக்கி போடுவீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.